சூப்பரான ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோங்க. அதுவும் ஆன் ரோடுனா சாதாரண ஆன் ரோடு கிடையாது. நேஷனல் ஹைவேஸ்ல பெங்களூர் பைபாஸ்ல ஆன் ரோடு மேலே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. பிரைம்னா அப்படின்னம்னா ரொம்ப பிரைம். அதாவது இந்த பக்கம் காலேஜ், ஆப்போசிட்ல காலேஜ், இந்த பக்கம் இன்னொரு காலேஜ் இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் எல்லாமே வந்துருது. எல்லாமே இருக்கு. இந்த சைட் எடுத்துட்டீங்கன்னாக்கா டோட்டலா 7 ஏக்கர் ப்ராஜெக்ட். சூப்பர் சூப்பர். 164 பிளாட் பண்ணிருக்கோம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து பண்ணிருக்கோம். சூப்பர் சார். இப்போ நம்ம கிட்ட அவைலபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 700 ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வேரியன்ட் சைஸஸ்ல இருக்கு அவைலபிள். அதுலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் அவைலபிள் இருக்கு, நார்த் ஃபேசிங் அவைலபிள். ஒரு 12000 ஸ்கொயர் ஃபீட் பெரிய பார்க். ஓகே சார். சூப்பர் கம்ப்ளீட்டா. சோ ஈவினிங்ல வந்து பெரிய சீனியர் சிட்டிசன் வந்து உட்கார்ற மாதிரியும் இருக்கு, பசங்க விளையாடுற மாதிரி இருக்கு. எல்லாமே ஃபேமிலின்னு வந்தா இருக்கும், பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க. எல்லாருமே தேவைக்கு ஏத்த என்னவோ அது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம் இருக்கு. அதாவது ஒரு வீடை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம அந்த அம்யூனிட்டிஸையுமே பக்காவா வந்து பண்றோம். கண்டிப்பா அது எல்லாமே நம்ம ஃபுல்லாவே வந்து பண்ணி கொடுப்போம். மார்க்கெட் பிரைஸ் கம்பேரிட்டிவ்லி நம்ம லோ பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோங்க. அதுவும் ஆன் ரோடுனா சாதாரண ஆன் ரோடு கிடையாது. நேஷனல் ஹைவேஸ்ல பெங்களூர் பைபாஸ்ல ஆன் ரோடு மேலே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ நம்ம நிறைய சைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம ப்ராப்சல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைட்ஸ் மக்கள் எல்லாமே விரும்புற மாதிரியே நம்ம நிறைய சைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். கரெக்ட். அது எல்லாமே மக்கள் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சைட் இப்போ நம்ம நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெங்களூர் பைபாஸ் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பஸ் போயிட்டு வந்துகிட்டே. இதுல ஆன் ரோட் மேலே ஒரு சைட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இந்த சைட் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம். இப்போ இருந்தாலும் புதுசா பாக்குற மக்களுக்காக இன்னைக்கு ஒரு ஆஃபரோட வந்திருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா ப்ராப்சல்னாலே ஒரு ஆஃபர் அந்த ஆஃபரோட வந்திருப்பீங்க. அதையுமே நம்ம மக்களுக்கு தெளிவா சொல்லிடலாம் சார். சொல்லலாம். இந்த சைட் வந்து எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தண்டலம்ல இருக்கு. ஓகே சார். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேல ஆன் ரோட்ல NHல வந்து இருக்கிற சைட் இது. சூப்பர் சார். தண்டலம் நிறைய பேருக்கு தெரியும், எங்க இருக்குன்றது தெரியும். தெரியாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் சார். REC காலேஜ். ஓகே. சைட்டுக்கு வீட்டு ஆப்போசிட்ல அப்படியே ஆப்போசிட்ல தெரியும் உங்களுக்கு. இந்த சைட்ல தான் நம்ம சைட் வந்து இந்த ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் சைட் வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர்ங்க சார். தண்டலம் ஜங்ஷன்ல இருந்து இறங்குனீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து வர சைட் வந்து நம்ம அமைஞ்சிருக்கு. ஓகே. முக்கியமா அந்த மெட்ரோ ஸ்டேஷன் என்ன சார்? மெட்ரோ வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க 2 மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தண்டலம் மெட்ரோ அண்ட் இருங்காட்டுக்கோட்டை 2 மெட்ரோ இருக்கு ஆக்சுவலா. 2 மெட்ரோ. நம்ம 2 மெட்ரோக்கு மிட்ல தான் வந்து நம்ம சைட் வந்து கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர்ங்க சார். அப்ப பிரைம் லொகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிரைமான லொகேஷன் ஆக்சுவலா. ஓகே. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா நம்ம சைட்டுக்கு நெக்ஸ்ட் காம்பவுண்டே வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சியோட நர்சிங் காலேஜ். சூப்பர் சார். அடுத்த காம்பவுண்டே சொல்றீங்க. அடுத்த காம்பவுண்டே வந்து நர்சிங் காலேஜ். ஓகே. சூப்பர் சூப்பர். இவ்வளவு பிரைமான இடத்துக்கு நடுவுல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. அதாவது பிரைம்னா அப்படின்னம்னா ரொம்ப பிரைம். அதாவது இந்த பக்கம் காலேஜ், ஆப்போசிட்ல காலேஜ், இந்த பக்கம் இன்னொரு காலேஜ் இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் எல்லாமே வந்துருது. எல்லாமே இருக்கு. சூப்பர் சூப்பர். இதுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே பாத்தீங்கன்னா அதோட அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் வந்து ஸ்டேட் ஹைவேல வந்து ஒரு ஆன் ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதோட அப்ரிசியேஷன் வேற. இது நேஷனல் ஹைவே, சொல்ல வேண்டியதே இல்ல. அதுவும் பெங்களூர் பைபாஸ். இது மட்டும் இல்ல, இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் எடுத்தா நியூ பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேமே வந்து ஸ்டார்டிங் பிளேஸ். சூப்பர். ஸ்டார்டிங் பிளேஸ். ஓகே ஓகே. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ரோடு வந்து அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 6 to 1 இயர்க்குள்ள அதுவுமே உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிரும். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் வந்துச்சுனாக்கா இந்த ஏரியாவோட ரேஞ்ச் வந்து வேற மாதிரி மாறிடும். ஆமா. அதுக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மிஸ் பண்ணாம வந்து வாங்கிக்கணும் உடனே. அதுதான். ஓகே ஓகேங்க சார். இந்த லொகேஷன் பத்தி இவ்வளவு சொல்லிட்டோம். லொகேஷனை சுத்தி எதுக்காக இங்க வந்து வாங்கணும், லொகேஷன் சுத்தி என்ன இருக்குன்னு கேட்பாங்க கண்டிப்பா. சோ அதான் என்னோட ட்ரை போர்ட் இருக்கு இங்க மப்பேர்ல, ரொம்ப பக்கம். ஓகே. ட்ரை போர்ட் ஏன் வருதுன்னு பார்க்கலாம். சோ ஏர்போர்ட்டுக்கான ப்ரொவிஷன் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் அதுக்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். சரி. இருந்தாலுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரந்தூர்ல வருது. பரந்தூர் ஏர்போர்ட். இது எப்படி ஆக்சஸபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லில இருந்து பரந்தூருக்கு மெட்ரோ இருக்கு. அதுக்கான இது நம்ம ரோடு ஹாஸ்பிடல் தான் போவே போகுது. அதுக்கான இதுமே கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் தான் போகுது. இப்படிதான் போகுது. அது எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிஃபெரல் ரிங் ரோட கனெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல கனெக்ட் ஆகுது. ஓகே சூப்பர் சார். இவ்வளவு கனெக்டிவிட்டி 1 2 கிடையாது, ஏகப்பட்டது சொல்றீங்க சார். அது வந்து சொல்லிட்டே இருக்கலாம். ப்ராஜெக்ட்ட பத்தி பேசணும்னாக்க நம்ம சொல்லிட்டே போலாம், டைம் தான் பத்தாது. ஆமா சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் ஆவறதுக்கான நிறைய process work எல்லாமே இருக்கு நமக்கு. இப்போ வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இப்போ கிண்டி எல்லாம் இன்னைக்கு போய் நம்மளால வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியாது. கண்டிப்பா இருக்காது. உங்களுக்கு ஏர்போர்ட்ல இடமும் இல்ல நம்மளுக்கு. இப்போ ஜெனரலா நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு, ஒரு 20 வருஷம் முன்னாடி போயிருந்தாக்கா ஒரு ரேட் சொல்லிருப்பாங்க. இன்னைக்கு போனாக்கா அதோட வந்து 4 times 5 times எக்ஸ்ட்ரா சொல்றாங்க சார். கண்டிப்பா அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வாங்குனீங்கன்னாக்கா டவுன் லைன் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல பாக்கும்போது இதோட டபுள் ஆர் ட்ரிபிள் அப்ரிசியேஷன் வந்து 100% இருக்கும். ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறு இன்னைக்கே நம்ம லைவா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமா, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த வர்க்குமே வந்து இனிமேல் தான் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ண போறாங்க கிடையாது. எல்லாமே பண்ணியாச்சு. லைவா பாதி வர்க்கு மேக்ஸிமம் முடிக்கிற ஸ்டேஜ்ல எல்லாம் வந்துருச்சு. மேக்ஸிமம் 1 or 2 இயர்ஸ்ல இதெல்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிரும். சூப்பர் சூப்பர் சார். இப்பவே பாத்தீங்கன்னா கரண்டா பூந்தமல்லி வரைக்கும் மெட்ரோ வந்துருச்சு. அது வராத முன்னாடி பூந்தமல்லியோட ரேட் 4000 ரூபாய் 5000 ரூபாய் வித்துது. இன்னைக்கு 12000 ரூபாய் சொல்றாங்க. அந்த லெவலுக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்து போயிட்டே இருக்கு. கண்டிப்பா சார். இங்கேயுமே அதோட டபுள் அப்ரிசியேஷன் 100% சார். இவ்வளவு இது இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இங்க ரேட்டை வந்து கம்மியா தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அதுதான் வந்து மெயினான ஒரு பாயிண்டே சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு அட்வான்டேஜ் சொல்லியிருக்கோம்.
சொல்லியிருக்கோம், இவ்வளவு டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கோம். இது இருந்தாலுமே ரேட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ரேட்டை வந்து அப்படியே வந்து கம்மியான லோ பட்ஜெட்டாவே கொடுத்துட்டு இருக்காங்க. மார்க்கெட் பிரைஸ் கம்பேரிட்டிவ்லி நம்ம லோ பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். சோ இந்த சைட் எடுத்துட்டீங்கன்னாக்கா டோட்டலா 7 ஏக்கர் ப்ராஜெக்ட். சூப்பர் சூப்பர் சார். 164 பிளாட் பண்ணிருக்கோம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து பண்ணிருக்கோம். சூப்பர் சார். ஃபேஸ் 1ல ஆல்மோஸ்ட் நிறைய பிளாட்ஸ் வந்து எல்லாமே சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ரொம்ப லிமிடெட் செட் ஆஃப் பிளாட்ஸ், பெரிய சைஸ் பிளாட்ஸ்லாம் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பெருசா அப்படின்னாக்கா அதுக்கான அவைலபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. சோ ஃபேஸ் 2ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 70% சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். 70% முடிஞ்சிருச்சு. ஓகே சார். இப்போ நம்ம கிட்ட அவைலபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 700 ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வேரியன்ட் சைஸஸ்ல இருக்கு அவைலபிள். அதுலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் அவைலபிள் இருக்கு, நார்த் ஃபேசிங் அவைலபிள் இருக்கு. ஆமா, மக்களோட பிரெஃபரன்ஸ் என்னமோ வாங்கிக்கலாம். இருக்கு 100% இருக்கு. அதுக்கான இதுமே கொடுக்குறோம். ஓகே சார். இதுக்கு நம்ம ரோட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகுது ஒரு 40 ஃபீட் ரோட். 33 ஃபீட்ல ரோட் கொடுத்திருக்கோம். எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ். பிளாக் டாப் ரோட் தான் பண்ணிருக்கோம். ஆமா, அது இல்லாம 24 ஃபீட்ல ரோட் கொடுத்திருக்கோம். சூப்பர் சார். இது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்லி எல்லாமே சோலார் பேனல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணிட்டோம். ஓகே ஓகே சார். ஈச் பிளாட்டுக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் பண்ணிருக்கோம். ப்ராப்சலோட ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிலயுமே பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வாட்டர் பைப் இருக்கு கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ஒரு 12000 ஸ்கொயர் ஃபீட் பெரிய பார்க். ஓகே சார். சூப்பர் கம்ப்ளீட்டா. சோ ஈவினிங்ல வந்து பெரிய சீனியர் சிட்டிசன் வந்து உட்கார்ற மாதிரியும் இருக்கு, பசங்க விளையாடுற மாதிரி இருக்கு. எல்லாமே ஃபேமிலில வந்தா இருக்கும், பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க. எல்லாரும் தேவைக்கு ஏத்த என்னவோ அது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். இருக்கு. அதாவது ஒரு வீட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம அந்த அம்யூனிட்டிஸையுமே பக்காவா வந்து பண்றோம். கண்டிப்பா அது எல்லாமே நம்ம ஃபுல்லாவே வந்து பண்ணி கொடுத்தோம். கேட்டட் கம்யூனிட்டிஸ் சுத்தி காம்பவுண்ட் வால் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. 200% நம்ம கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்லி காம்பவுண்ட் வால் போட்டாச்சு. உங்களுக்கு வெளியில வந்து கேட் வரைக்கும் கேட் ஆச்சு எல்லாம் பக்காவா பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி இருக்கு. அந்த இன்னும் செக்யூரிட்டியுமே இருக்காங்க ஃபுல்லாவே. அது எல்லாமே செக்யூர்டா இருக்கும். பிரைமான லொகேஷன்ல உடனே வீடு கட்டிட்டு நம்ம குடியிருக்க நினைக்கிறோம். தேவையில்லை. ஆனா மெயின் ரோட்ல இவ்வளவு வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம செக்யூரிட்டி இல்ல பண்ணிட்டு தான் இருக்கும். உடனே வீடு கட்டுறவங்களுக்கு ஆப்டா இருக்கும். என்ன சார் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆல்ரெடி 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு உங்களுக்கு போர் கனெக்ஷன் எல்லாம் போட்டுருக்காங்க. ப்ராசஸ் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ரூவல் ப்ராசஸ்ல இருக்காங்க. ஓகே. வீடுகளுமே இன்னும் கொஞ்ச நாள்ல வர ஆரம்பிச்சோம். ஏன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து growth உடனே வீடு கட்டிட்டு வர மாதிரி ஆப்போசிட்ல காலேஜ் இருக்கு. இப்ப அவங்க வரலனா கூட ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போட்டா கூட நல்லாவே இருக்கும். வாங்கி வீடு கட்டிட்டாங்கன்னா ரெண்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். வெறும் இந்த காலேஜ் மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது. இங்க இருந்து நான் வந்து இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஃபுல்லா இண்டஸ்ட்ரி ஏரியா தான். இண்டஸ்ட்ரியில அவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கான தேவைக்கான ரெண்டல் ரிக்வயர்மெண்ட் இந்த ஏரியா இருக்கு. 100% நீங்க வாங்கி பண்ணாங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடும். மினிமம் 10000 ரூபாய் வாடகை வராது சார் உங்களுக்கு. சிங்கிள் பெட்ரூம் நீங்க போனீங்கனாவே 8 to 10000 ரூபீஸ் ஈஸியா வந்துரும். ஆமா, இதே நீங்க டபுள் பெட்ரூம்லாம் போனா 15 ல இருந்து 20000 வரைக்கும் ஈல்ட் வந்து ஈஸியா எடுத்து அழகா பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டல் இன்கம் பேஸாவும் உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து பண்ணிடுறாங்க. இப்போ இதோட ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் இப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30% பிளாட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. 30% வச்சிருக்கோம் நமக்கு. சரி, அதாவது சொன்ன மாதிரி ஃபேசிங்மே நான் சொல்லிருக்கேன். எல்லா ஃபேசிங்குமே இருக்கு. ஓகே சார். அங்க நம்ம என்ன கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் 5500. எங்க யார் வேணாலும் வந்து செக் பண்ணலாம். அந்த ரிசர்ச்சே பாத்துறாங்க. பக்கத்துல சைட்லாம் இருக்கு. அங்க அந்த ரேட் தான் விக்கிறாங்க. சரி சார். நம்ம வந்து 4490 கொடுக்குறோம். 4490. ஓகே சார். கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் கம்மியா கொடுத்துறோம் சார். ஆல்மோஸ்ட் 500 ல இருந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் கம்மியா. அவங்க நெகோஷியேட் பண்ணி அங்க வாங்குனா கூட 5000 வாங்கலாம். இங்க நம்ம 4490 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சூப்பர். அது இந்த அம்யூனிட்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இந்த ரேட்ல கொடுக்குறோம். சூப்பர். அது மட்டும் இல்ல, நம்ம இந்த சைட்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய சைஸ்க்கான பிளாட்ஸ் வச்சிருக்கோம். அது எல்லாமே வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வேணும் எனக்கு, ஆன் ரோட்ல இருந்து இறங்கின உடனே ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் 8000 ஸ்கொயர் ஃபீட்ல வேணும்னா அதுக்கான பிளாட்ஸ் எங்கிட்ட அதுவும் இருக்கு. நமக்கு பெரிய சைஸ் கமர்ஷியல் ஏதாவது நம்ம பண்ணலாமா சார்? அது அந்த லேண்டை வந்து நம்ம ரெசிடென்ஷியல் லேண்ட் அது கமர்ஷியலா அவங்க கன்வெர்ட் பண்ணிடலாம். லைக் இப்போ அந்த பெரிய லேண்ட் எடுத்தாங்கனாக்கா அவங்க வந்து ஹாஸ்டல் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் டர்ஃப் கட்டி பண்ணலாம். சூப்பர் சூப்பர். அது என்ன வேணுமோ அவங்களோட பர்பஸ் என்னவோ அது பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பிளாட் எல்லாமே ஃபேஸ் 1ல இருக்கு. சூப்பர். இத வந்து நம்ம ரொம்ப ஸ்லாஷ் பண்ணி 2999 தான் தரோம். சூப்பர். சின்னதா ஒரு டெவலப்மென்ட் சார்ஜ் அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். அந்த காஸ்ட்க்கு இங்க எடுத்தாங்கன்னா ஃபேஸ் 2வே நான் கொடுக்குற காஸ்ட் வேற. ஓகே. அத கம்பேரிட்டிவ்லி இது பெரிய சைஸ். நீங்க ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்து ஏனா பெருசா வந்து இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைக்கும் போது இன்னைக்கு பெஸ்ட் பிரைஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் எக்ஸலென்ட் அதிகமா இருக்கும். அத வாங்கும்போதே ஒரு அப்ரிசியேஷனோட வாங்குறீங்க. அதனால எக்ஸலென்ட்டா இருக்கும் அது. சோ யாராவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும், ஒரு பெரிய சைஸ்ல வேணும் 5000 ஸ்கொயர் ஃபீட் 7000 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸலென்ட்டான ப்ராஜெக்ட். ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிலாம் மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ்ஸே பண்ண கூடாது. சூப்பர் சூப்பர். அப்ரிசியேஷன்ல வாங்குறீங்க. சோ இதுக்காக நீங்க என்ன பண்ணனும்னா டைரக்டா ஸ்கிரீன்ல தெரிய நம்ம கால் பண்ணிட்டு சைட் விசிட் பண்ணுங்க. வந்து பிளாட்டை பாருங்க. ஏனா அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்தர் மூவ் வந்து போலாம். சூப்பர் சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஆமா, இது பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ். ஓகே. அப்ப லோன் வசதி பண்ணி கொடுங்க. பிரகாரம் நம்ம ரோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணிருக்கோம். சூப்பர் சார். லோன்மே பாத்தீங்கன்னா எல்லா பேங்கிங்குமே வந்து நம்ம வந்து லோன்ஸ் பண்ணிக்கலாம். ஏபிஎஃப்லாம் எடுத்துறோம். ஆல்ரெடி நம்ம 70% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ஆமா ஆமா. எல்லா பேங்கர்லயுமே பண்ணிருக்கோம். அதனால அது எந்த பிரச்சனையும் இருக்காது. பயமே தேவையில்லை. டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கு. இருந்தாலும் உங்களோட சைடுல நீங்க வேணும்ன்ற போது நீங்க செக் பண்ணிக்கலாம். மெயினான ஒரு ஹீரோக்கு வந்துடலாம் சார். ஆஃபர் சார். வேற என்ன ஆஃபர் கொடுக்குறோம்? கண்டிப்பா நம்ம ப்ராப்ஷல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பிரைசிங்ல சொல்லிட்டேன். எக்ஸலென்ட்டான ஒரு பிரைசிங் கொடுக்குறோம். 2999 இந்த மார்க்கெட்லயே கொடுக்க மாட்டாங்க. அந்த காஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுக்கறதுல நான் அந்த ரேட் கொடுத்தாச்சு. 4490 ஃபேஸ் 2ல கொடுக்கறதுல கொடுத்தாச்சு.
கொடுத்துறேன். ஓகே சார். இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க பிளாட் வாங்குற எல்லாருக்குமே நம்ம ஜெனரலா மார்க்கெட்ல உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ராப்ஷல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து ரேட்டிங் கொடுத்து 10க்கு 10 ரேட்டிங் கொடுத்து அதே ரேட்டிங்ல நம்ம அப்படியே எல்லா ப்ராஜெக்ட்டை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். சரி சார். ஸோ அந்த ரேட்டிங் கூட இப்போ லாஸ்ட் 2 வாரம் முன்னாடி கூட நம்ம லான்ச் பண்ணோம். அந்த லான்ச்ல வந்து எக்ஸலண்டா கஸ்டமர்ஸ்லாம் வந்து அந்த 10க்கு 10 ஆஃபர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணாங்க. கஸ்டமர் சைடுல இருந்துமே நல்ல ரிவ்யூஸ் ஷார்ட் டைம்ல நிறைய பிளாட்ஸ் புக்கிங்ஸும் நம்ம எடுத்தோம் சார். அப்போ அந்த ஆஃபரை நம்ம அப்படியே கஸ்டமர்ஸ் மைண்ட்ல இருக்கிறதுனால அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம்ன்றது 10க்கு 10 ஆஃபர் இந்த ப்ராஜெக்ட்டுமே நம்ம இந்த மாதிரி கொடுத்துறோம். 10க்கு 10 ஆஃபர். 10க்கு 10. சரி சார். ஸோ 10க்கு 10 என்ன கொடுக்க போறோம்னு கேட்டா 10 கோல்டு காயின். 10 கோல்டு காயின். இன்னைக்கு ரேட் என்ன ஏறனாலும் இன்னைக்கு ரேட் இல்ல, இன்னும் ஒரு 5 மாசம் கழிச்சு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புக்கிங் பண்ணி என்கிட்ட பேமெண்ட் வாங்கும்போது 20,000 கோல்டு ரேட் இருந்தாலும் நான் வாங்கி கொடுக்குறேன். 10 கோல்டு காயின் கொடுத்துறோம். 10 கோல்டு காயின் கொடுத்துறோம். சூப்பர் சார். அது மட்டும் இல்லாம 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட் வந்து கம்மி பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் சூப்பர். அது ஒரு ஃப்ரீ மாதிரி 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுத்துற மாதிரி தான் உங்களுக்கு. ஓகே சூப்பர். சோ இந்த 10க்கு 10 ஆஃபர் ரொம்ப லிமிட்டட் பீரியட்கான ஆஃபர் தான் இது. சரி. சோ பிளாட் அவைலபிலிட்டியுமே ரொம்ப கம்மியா தான். கண்டிப்பா சார். சோ அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சைட் விசிட் பண்ணிட்டு டைரக்டா பிளாட் உங்களுக்கான பிளாட் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அது இல்லாம இப்ப சைட் விசிட் வர்றவங்களுக்கு நம்ம கேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துறோமா சார்? கண்டிப்பா பிரதர். எண்ட் டு எண்ட் சர்வீஸ். அதாவது வந்து நம்ம வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கஸ்டமரை சைட்டை கூட்டு வந்து காட்ட போறோம். எல்லாம் அவங்க பார்க்க போறாங்க, அவங்க பிளாட்டை செலக்ட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் கூட்டு போய் அவங்க வீட்ல விடுற வரைக்கும் எண்ட் டு எண்ட் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துறோம். ப்ராப்ஷலை பொறுத்த வரைக்கும் அந்த சர்வீஸ் பண்றதும் சரி, ஆஃபரும் சரி, ரேட்டும் சரி, எல்லாமே பக்காவா பண்ணி. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பா மக்கள் வருவாங்க, நல்லபடியா பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ்.